என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து பல ஆண்டுகளாக நடைபெற்று வருகின்றது. எத்தனையோ நிகழ்ச்சிகள் வரும், சில காலங்களில் போய்விடும். ஆனால் இந்த நிகழ்ச்சி மட்டும் தொடர்ச்சியாக இந்த தொலைக்காட்சியில் ஏன் நடைபெற்று வருகிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சி தான் மக்களை மக்களாக வாழ வைக்கும், மக்களை நோயின்றி வாழ வைக்கும், நினைவாற்றலோடு வாழ வைக்கும், அவனுக்கு நினைத்ததெல்லாம் கிடைக்கக்கூடிய தன்மையை உண்டாக்கும். இது ஒரு தவநிலை, இது ஒரு பயிற்சி அல்ல, விளையாட்டு அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவைகளெல்லாம் 10,000 ஆண்டுகள் நமது முனிவர்கள் வாழ்ந்து அதை பழகி அந்த பலன்களையெல்லாம் பார்த்து நமக்கு தந்திருக்கிறார்கள். 84 லட்சம் ஆசனங்களை தந்திருக்கிறார்கள். ஒன்றல்ல ரெண்டல்ல. வெளிநாட்டுக்காரர்கள் வேக்கிறார்கள், இங்கே வந்தே செய்கிறார்கள். அந்த நிலையில் நமது அரங்கிற்கு பார்ப்பீர்களானால், சந்தோஷ் 14 வயது, பத்தோசன வித்யா பள்ளி வில்லிவாக்கம் இதிலிருந்து வந்திருக்கின்றான். இவன் ஒரு அற்புதமான ஆசனத்தை செய்ப்புகின்றான், லகு தனுர் ஆசனம். என் அருமை சந்தோஷ், அப்படியே பத்மாசனத்தை கலைத்து விட்டு குப்புறப்படுத்திக்கொள். இது லகு தனுர் ஆசனத்தை செய். தனுராசனம் செய்வது எளிது, அதை விட இது கொஞ்சம் சற்று கடினம். உடலை வதக்கி வதக்கி செய்கின்ற காரணத்தினால் அவனுக்கு மனப்பக்குவம் ஏற்பட்டு விடுகிறது, வலியை தாங்கிக் கொள்கின்றான். ஒரு 20 எண்ணிக்கை காலையிலும் மாலையிலும் ஜீரணக்கருவிகள் சரியாக இயங்கும். மார்பகம் விரியும். மார்பகத்திலே ஏற்படக்கூடிய சளித்தொல்லைகள், ஹார்ட்டில் ஏற்படக்கூடிய அடைப்புகள், இவைகளெல்லாம் இந்த ஆசனத்தின் மூலமாக நீக்கிக் கொள்ளலாம். இப்பொழுதெல்லாம் சிறிய குழந்தைகளுக்கே ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்து விடுகிறது. மெதுவாக இந்த ஆசனத்தை கலை. நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். அப்படியே இடது பக்கமாக திரும்ப. பக்கவாட்டில் செய்ய போகிறான், நீங்கள் பார்க்க வேண்டும். சந்தோஷ், மெதுவாக இந்த ஆசனத்தை செய், வேகப்படுத்தாமல் பாருங்கள். கை எப்படி திருப்பப்படுகிறது என்பதை பார்க்க வேண்டும். ரொம்ப இழுக்க வேண்டாம், அப்படியே இருந்தால் கூட கொஞ்சம் நேரம் இருக்கலாம். இழுக்கும்போது முதுகு வலி வரும், முட்டு வலி வரும், கழுத்து வலி வரும். எந்த அளவுக்கு முடியுமோ வலி வருவதற்கு முன்னாலேயே நாம் நின்று கொள்ள வேண்டும். இவைகளெல்லாம் மாணவ பருவத்திலேயே செய்யக்கூடிய ஆசன பயிற்சிகள். ஆனால் பெரியவர்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால், காலில் 2 துண்டை கட்டிக்கொண்டு கையால் பிடித்து இந்த ஆசனத்தை செய்யலாம். ஆரம்ப கட்டத்தில் நாம் அவருக்கு உதவி செய்யலாம். லகு தனுராசனம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலைத்துக்கொள். நீண்ட மூச்சு வாங்கிக்கொள். பல கோணங்களில் செய்வதை நீங்கள் பார்க்க வேண்டும். அதை பார்த்து நீங்கள் பழக வேண்டும். அப்படியே என் பக்கமாக திரும்ப. இந்த கொஞ்சம் தெளிவு. காலை மடக்கி பிடித்துக்கொள். ஆடாமல் அசையாமல் செய்யும். நேரவா நேரவா. இவ்வளோ நேரம் ஒழுங்காக பண்ணு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து மெதுவாக பண்ணு. லகு தனுர் ஆசனம். உடல் கனம் பூராவும் வயிற்றுக்கு வந்து விடுகிறது. சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், கணையம், கர்ப்பப்பை, பேங்க்ரியாஸ், கிட்னி எல்லாம் சரியாக வேலை செய்தே ஆக வேண்டும். நாம் உபயோகப்படுத்தக்கூடிய பொருள்களை மெயின்டைன் பண்ணுகிறோம், உள் உறுப்புகளை மெயின்டைன் பண்ணுவதில்லை. இந்த ஆசனங்கள் மூலமாகத்தான் ஜீரண கருவிகளில் உள்ள அத்தனை கோளங்களையும் சரியாக வேலை செய்ய முடியும். அன்னமய கோஷம் என்று சொல்கிறார்கள், அதை சரியாக இயங்க வைக்க முடியும். பிராணமய கோஷம் என்று சொல்கிறார்கள், ஹார்ட் அண்ட் லங்ஸ், இருதயம், நுரையீரல் சரியாக ஃபங்க்ஷன் செய்யும். மெதுவாக கலைத்துவிடு. நீண்ட மூச்சு வாங்கிக்கொள். நன்றாக மூச்சை வாங்கிக் கொள்ள வேண்டும். அப்படியே இடது பக்கமாக அப்படியே திரும்ப. பல கோணங்களில் செய்வதை நீங்கள் பார்க்க வேண்டும். மெதுவாக செய்ய வேண்டும், அவசரப்படக்கூடாது.
லகு தனுராசனம். மெதுவாக செய்ய வேண்டும். அதிகமாக இழுக்காதே, ஓரளவு இழுத்தால் போதுமானது. அப்படியே வச்சுக்கோ. திரும்பவும் மீண்டும் நேராக மெதுவாக காலை அகலப்படுத்தி மெதுவாக செய். காலை அகலப்படுத்து. காலை அகலப்படுத்தி செய்தால் நாம் கீழே விட ஏதுவாக அமையாது என்பதைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலைத்துவிடு. நேராக வந்து பத்மாசனத்தில் அமர்ந்து கொள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவையெல்லாம் சற்று கடினமான ஆசனமாக இருந்தாலும் ஆரம்ப கட்டத்தில் அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். சிறியவர்களானாலும் பெரியவர்களானாலும் அவர்களுக்கு நாம் பக்கத்திலே இருந்து காலை பிடித்து கொள்வதற்கு நாம் அவர்களுக்கு உதவ வேண்டும். ஒரு வாரம் பக்கத்தில் இருந்து உதவி செய்தால் பிறகு அவர்களாகவே தனியாக செய்யக்கூடிய தன்மை அவர்களுக்கு வந்துவிடும் என்பதுதான் உண்மை. வயோதிகர்கள் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு காலிலே 2 தூண்டை கட்டி அதை பிடித்து இந்த தனுராசனத்தை செய்ய வேண்டும். அதற்கு பின்னால் ஒரு 15 நாள் கழித்து தான் இந்த லகு தனு ஆசனத்தை செய்ய வேண்டும். ஆகவே இது போன்ற ஆசனங்களை சிறுவதை முதலே குழந்தைகளுக்கு கற்றுத்தந்து அவர்களை ஆரோக்கியவானாகவும் நல்ல நினைவாற்றல் உள்ளவனாகவும் வளர்க்க வேண்டியது பெற்றோர்களின் கடமை. ஆசனம் ஒன்றுதான் அந்த குழந்தைகளை நல்ல பிள்ளைகளாகவும் அதிகமாக மார்க் வாங்கி அவன் நினைத்த படிப்புகளில் வெற்றி பெற்று வாழ்க்கையை செம்மையாக்கிக் கொள்ள முடியும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த ஆசனத்தை பழகி என்றும் இளமையாக ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.